அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய ரசூலுக்கு மன சமாதானத்தை கொடுத்த சூரா. அல்லாஹுடைய ரசூலுக்கு கண்ணீரை துடைத்து வந்து இறங்கிய சூரா. எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கி போக, நமது மனவேதனை விலகி செல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு ஓத பரிந்துரை செய்த சூரா. இந்த ஒரு வரியிலே எல்லாருக்குமே புரிந்திருக்கும் இந்த சூறால எவ்வளவு மகத்துவம் உண்டுன்னு. 11 ஆயத்துகள் கொண்ட இந்த சின்ன சூரா நம்ம தினமும் வழக்கமாக்கி ஓதுகின்ற அந்த சூறாக்கள்ல இதையும் வழக்கமாக்குவது ரொம்ப நல்லது. இந்த சூறாவை ஓதி நமது வாழ்க்கையில் உள்ள ஆசைகளையும் தேவைகளையும் எப்படி நாம் நிறைவேற்றி எடுக்கலாம், இப்படி நிறைவேறி எடுக்க 2 வழிகளை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி லுகா தொழுகையின் பலன்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை எனக்கு நடந்து கிடைத்தது இந்த சூறாவை ஓதி என்று. அதுவும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே இந்த சூறா ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேதனை, டென்ஷனோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனதிற்கு ஒரு நிம்மதியை தர, சந்தோஷத்தை தர இந்த சூறாவுக்கு முடியும். இந்த சூறாவை ஓதி கொண்டிருக்கக்கூடிய அந்த அடியானை யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது, எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு கொடுக்க முடியாது. எந்த ஒரு சந்தோஷத்துக்கும் தடையா இருக்கக்கூடிய பொறாமை பிடித்தவர்களிடமிருந்தும், நம்மளை ஏமாற்றுவர்களிடமிருந்தும், நம்பிக்கை துரோகம் செய்பவர்களிடமிருந்தும் இந்த சூறா நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும். இது நோய்கள் மாறும், செய்வினை சிகர் அப்படி செய்யக்கூடிய அவங்களிடமிருந்தெல்லாம் நமக்கு பாதுகாவலை தேடி தரும். முக்கியமான பண பிரச்சனை என்பது விலகி கிடைக்கும். அந்த சின்ன சூறா எதுன்னு இப்போ தெரிய வேண்டாமா உங்களுக்கு? எல்லாருக்குமே தெரிந்த 93வது சூறா, சூரா லுஹா. இனி லுகா சூறா ஓத வேண்டிய 1வது வழியை பற்றி நான் சொல்றேன். 7 நாட்கள் ஒரு முடக்கமும் இல்லாமல் தொடர்ந்து நீங்க பண்ணா கண்டிப்பாக உங்களது எந்த ஒரு ஆசையும் நிறைவேறி கிடைக்கும். உங்களுடைய லுகா தொழுகையை தொழுதுவிட்டு சூரத்துல் லுஹா 7 தடவை ஓதுங்க. அதன் பின்பு உங்களது ஆசைகள் என்னவாக இருந்தாலும் சரி, அது இறைவனிடத்தில் அழுது பிரார்த்தனை செய்யுங்கள். இதே போல் 7 நாட்கள் எந்த ஒரு முடக்கமும் இல்லாமல் தொடர்ந்து நீங்க செய்ய பார்க்கணும். லுஹா சூரா ஓத வேண்டிய 2வது வழியை நான் சொல்றேன். இந்த முறையில லுஹா சூரா ஓதி நிறைய பேருக்கு பலன் கிடைத்து ஒன்று. ஹயரான வழியில நமது பணம், செல்வம், வசதி அதிகரித்து வரும். கூடிய பணத்தில் நமக்கு பரக்கத்து கிடைக்கும். அதேபோல் ஒரு கணவனுக்கு, மனைவிக்கு, ஒரு உம்மாவுக்கு, ஒரு வாப்பாவுக்கு, ஒரு சகோதரருக்கு, ஒரு சகோதரிக்கு எல்லாருக்குமே ஒரு பொறுப்புணர்வு ஏற்படும். நடத்தையில் இருக்கவங்க நல்ல சுபாவம் உள்ளவர்களாக மாறவும் இந்த முறையில லுஹா சூரா ஓதுனா போதும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தீய நடத்தையெல்லாம் விலகி கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் விலகும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். மகரிப்பு தொழுகையை முடித்துவிட்டு எந்த ஒரு பேச்சும் இல்லாமல், வேறு பேச்சு எதுவும் எடுக்காமல் அதே அமர்வில் இருந்து 11 தடவை லுஹா சூரா ஓதி இறைவிடத்தில் கண்ணீரோடு துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக பதில் கிடைக்கும். இப்போ சொன்ன 2 முறையையும் சரி எந்த ஒரு வயதுள்ளவங்களுக்கும் குறைந்த நேரத்தில் ஓதி முடித்து விடலாம். இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கண்ணீரை துடைத்த சூரா. கண்டிப்பாக நமது எல்லாருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய அந்த ஒரு பவர் இந்த சூறாவிற்கு உண்டு. எல்லாரும் இந்த சின்ன சூறாவை வாழ்க்கையில வழக்கமா ஓதி வர பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவா நாம் மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.